கண்ணி பொண்ணுதான் பூத்தாச்சு மல்லிகை பூத்தாச்சு கண்ணி பொண்ணுதான் எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய ஏன் கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்னைய ஏன் கூப்பிட்டீங்க இது என்ன மூஞ்சி இப்படி இருக்கு இந்த மாதிரி பாட்டை எப்படிலாம் கெடுக்கணும் எப்படியா இருந்தாலும் சரி நாம தீர்மானத்துல சொல்லுவோம் நாளைக்கு வீட்டுக்கு வா உன்னைய பாத்துக்கிறேன் அழைத்த காரணம் என்னவோ நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார் சுவாமியோ அலைங்கள் அலைங்கள் ஜாமியா அழைக்கவா அலைங்கள் ஓநாரதரே ஓநாரதரா என்ன ஓநாரதர் அவர் பி நாரதர் பி நாரதர் பிரம்மாவின் புத்திரர் ஓ பி நாரதரை அலைங்கள் ஆனா உண்மையாலுமே ஒரு விஷயம் நீ வேணா பாரு என்னது நீங்களும் பாருங்களே அவர் வெளியில வந்த விட்டு ரெண்டு பேருக்கும் மோச்சாட ஒரே மாடு எரும மாடு சுவாமி அலைங்கள் சாமி அழைக்கணும் சிலுக்க சிலுக்க வராளா அதிகமா சிந்திச்சு ஓடி வராளா அது இல்லையா லூசு நீ உடனே எல்லாரும் வாசிக்க என்ன பண்ணாலும் வாசிக்கிறீங்க அலமாய்க்கு போன ஆள் தானே சாமியை கூப்பிட சொன்னேன் கூப்பிட்டா அவரி கூப்பிட்டா அவரி கூப்பிட்டா போய் வருவாயா உனக்கு அர்த்தமே சுவாமி அலைங்கள் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளிக்க விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளிக்க விடலாமா வெளிக்க விடலாமா நான் மறந்தாச்சா கத்தோடு கத்தாக மறந்தாச்சா ஒரு தச்சு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க ஆல்ரவுண்டுக்காரன் நாடகத்தை முடிக்க பாக்குறான் என்ன எதுக்கு அவன் வேகமா போறான் மிதுவா அழகா செய்ய சொல்லுங்க அந்த பிள்ளை நினைப்புலயே இருக்கு எனக்கு வேற கையெல்லாம் சுவாமி அவனுக்கு இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது இல்லையா அது இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கு இல்லன்னு நீங்க சொல்லாதீங்க எனக்கு இருக்கு எனக்கு இல்லன்றியா 52 கொண்டாடி கட்டினவன் எங்க இருக்கு 52 உள்ள சுத்தவன் 52 கொண்டாடி எங்க இருக்கு 51 மணிவெளி முருகனுக்கு அர்ச்சனை கொடுத்துட்டேன் முருகன் ஓட்டி விட்டு இங்க மயிர் புண்ணாதி அப்படி இல்லையா பசுபதி வாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு உடம்புல எத்தனை இடத்துல அடியணும் 17 இடத்துல அதெல்லாம் வந்து 5000 வாங்குற ஆள்கிட்ட பேசுங்க இது நம்ம பீஸ் வந்திருக்கு எப்படி இல்ல நம்மளுக்கு கூட அப்படி வாய்ச்சாலும் பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி வாசிக்கிறானே அதுதான் மாப்ள ரூபன் சாமி கேக்குறாப்ல ஏண்டா எங்களுக்கு தான் அப்படி வாசிக்கிறோம் வாச்சா தேவல இந்த பிள்ளைக்கு இப்படி வாசிக்கிறீங்க எதுவும் காட்டா இருக்கா என்ன சாமி நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த பிள்ளைக்கு தான் இப்படி வாசிப்பாப்ல நமக்கெல்லாம் வேற மாதிரி வாசிப்பாப்ல மாமாவை போட்டு உடனே மைனாவை போய் மாமாவை போட்டு உடனே மைனாவை போய்
குளிக்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்றேன்? நேரம் உண்டியல் மாதிரி அப்படியே கலவலன்னு குளிச்சு இருக்காதுல்ல. அடுத்து யார் வருவா? நேத்து கேளுங்க, நேத்து ஒருத்தி குளிச்சிருக்கா. கேளுங்க, அங்கெல்லாம் காட்சி தங்கச்சியை தான் காட்ட சொல்ற. தங்கச்சியை நான் பார்க்கலாமா? கேளுங்க இந்த பிள்ளைகிட்ட. தங்கச்சி வள்ளி